நான்லாம் வந்து என் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கணக்கு வாத்தியார் கையோடு தான் நல்லா இருக்குமே நினச்சிருக்கேன். நான்லாம் பெரும்பாலும் எல்லாருமே நினச்சிருப்போம், பள்ளிக்கூடத்தில் போக செவர் இடிஞ்சு விழுந்துராதா, இன்னைக்கு மழை வந்துடாதா அப்படின்லாம். அப்படி இருக்க ஒரு சூழல்ல ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்தை விட்டு போறாரு. போனால் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைய பூரா கதற கையை பிடிச்சி இழுத்து போகாதீங்கன்னு சொன்ன வாத்தியார் இருக்காருல்ல, இவர் தான் அவர். அதாவது ஒரு பள்ளிக்கூடம் மொத்தமும் சேர்ந்து ஒரு ஆசிரியர் இடம் மாறி போவார்னா நீங்க போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, இருக்க வச்ச வரலாறு முதல்ல எழுதின ஆசிரியர் இவர் தான். நமக்கு வெளியே தெரிஞ்ச ஆசிரியர், ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். அவர் இந்த விழாவில் வந்து விருது வாங்குறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைச்சேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் எல்லோரும் நிரப்ப ஆசைப்பட இடம் வாத்தியாரோட இடம் தான். எப்படியாவது நம்ம தமிழ் சினிமாவின் வாத்தியார் ஆயிர மாட்டோமான்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நிஜமா முக்கியம் என்னன்னா, சமூகத்தில் பகவான் வாத்தியார் போல ஆளுகளா வந்து நிறையறதா ரொம்ப முக்கியம். அந்த பகவான் இந்த பகவான் தான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா பொதுவா படிச்சு கோல்டு மெடல் வாங்கினேன் அப்படிதான் கேட்பாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனா நான் படிப்பு சொல்லி கொடுத்து கோல்டு மெடல் வாங்கினேன் அப்படின்னும் போது நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி நான் பதம் பார்க்கப்பட்ட சோறு, அவ்வளோதான். ஸோ பதம் பார்க்கப்படாமல் நிறைய ஆசைகள் இருக்காங்க. ஸோ அவங்களும் பதம் பார்க்கப்பட வேண்டும், அவங்க அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவங்க அடையாளப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த விருதை வந்து பொதுவாக நான் உங்கள் முன்னிலையில் வந்து ஒருத்தருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லா பெண்களையும் போல அம்மாவுக்கு தங்கன்னா ரொம்ப பிடிக்கும். 2009 to 2012 கல்லூரி படிக்கும்போது இந்த கட்டுரை போட்டி, கவிதை போட்டியெல்லாம், ஓவிய போட்டியெல்லாம் வைப்பாங்க. அதில் எனக்கு வந்து இந்த ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க, மெடல்லாம் கொடுப்பாங்க. அதை எத்தனை வீட்டில் வைக்கும்போது தங்கம்மா இது தங்கம்மான்னு அம்மா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் போய்த்து போச்சு. ஸோ ஒரு நிஜமாக தங்க மெடல் வாங்கும்போது இது உங்கள் முன்னில் அம்மா கிட்ட போட்டு, ஏன்னா சின்ன வயசில் வறுமையில் இருக்கும்போது அம்மாவுடைய கம்மலெல்லாம் அடகு வச்சு, அப்பாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் அம்மாவோட கம்மலை, தங்க கம்மலெல்லாம் அடகு வச்செல்லாம் அந்த வறுமையை நாங்கள் வாழ்ந்திருக்கோம். இந்த மெடல் வந்து நிச்சயமாக, அந்த தங்க மெடல் வந்து அம்மாவுக்கு நான் அணிவிக்கணும் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆசைப்பட்றேன். பகவான் அம்மானாவே கேர்லெஸ்ஸாக பார்ப்பாங்க. எங்கள் பாட்டியை விடு, எங்கள் சொந்தக்காரம் பகவான் அம்மானாவே மதிக்க மாட்டாங்க. ஒரு சுப்பிலுக்கு போனவங்கன்னா நிலமாக்குது, யார் கொல்லியில் வர்ற போன்னுவாங்க. ஒரு கலக்காய் எடுத்தா கூட என்ன அவங்க கொல்லியா கலக்காய் எடுக்கிறான்னுவாங்க. வயசில் சரி கட்டிப்பாங்க, இப்படி படி அப்படி படி. யாரும் அப்பா மதிக்கல, அம்மா மதிக்கல, சரி கட்டிக்கிற பண்ணாட்டி கந்தலை என்னை எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. ஜெயலலிதா சொல்ல எம்ஜிஆர் சோறு, கோதுமை சோறு எங்கள் பிள்ளைக்கு கேரியில் வாங்கி வந்து கொடுத்து நான் கொஞ்சம் துணி, என் பிள்ளை கொஞ்சம் தின்னுவாங்க. தாடிக்காரு மூடு மணிகா சேகர் அவங்க வீட்டில் சாப்பிட்டு இருப்பேன். 2 பேர் வீட்டில், ஒருத்தர் வீட்டில். அம்மா நிறைய கதை பேசுவாங்க, அதுக்கு இன்னும் 2 நாள் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே, ரைட். நான் ரொம்ப நெகிழ்ச்சி அடிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாணவர்களுக்கும் நான் ரொம்ப இதை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய மாணவர்களுக்கும், ஏன்னா அவங்களுடைய அன்பு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு.